لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد உலகத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய நல்ல காரியங்களில் ஒவ்வொரு விதமான ஒரு சுவை இன்பம் என்பது அந்த இன்பத்தை உள்ளத்தால் உணரக்கூடியது, வாயினால் சொல்லக்கூடிய ஒன்று, வார்த்தைகளினால் விவரிக்கக்கூடிய ஒன்று என்பது. உணவு சில பேருக்கு அதனுடைய சுவை இருக்கிறது, அது எவ்வளவு குறை கூற வேண்டுமானாலும் அவர்களை கொண்டு செல்லும். அசல் உணவாக இருக்கட்டும், பானமாக இருக்கட்டும், அது துணை உணவாக இருக்கட்டும், அதை பற்றி ரொம்ப மெச்சு பேசுவாங்க. அதற்காக வேண்டிய பல தூரங்கள் பயணம் செய்வார். அதனுடைய சுவையை உணர்ந்த காரணத்தினால் அது மாதிரி ஒரு காரியத்தினுடைய இன்பமோ சுவையோ ஏற்பட்டு விட்டால், ஒரு டூர் போகிறோம், பயணம் போகிறோம், பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு கிளப்புறமா எடுக்க வேண்டியது, லேசாக கை வச்சாலே முடிச்சிடும். வேன் வந்த ஒரு சந்தோஷம், போன ஒரு சந்தோஷம், அதனுடைய இன்பத்தை எல்லாம் வார்த்தைகளால் சொல்ல முடியும். இது மாதிரி உலகத்தில் ஒவ்வொரு காரியத்திலேயும் சில பேர் நல்ல ட்ரெஸ் போடுறதுல ஒரு இன்பம், அப்படி அமைஞ்சிச்சுன்னா போதும். சில பேர் நட்பு, ஒவ்வொரு காரியத்திலையும் ஒவ்வொரு விதமான இன்பமும் ஒரு சுவையும் என்பது உண்மையானவர்களே. ஒவ்வொரு காரியத்திலும் அப்படி ஒரு சுவை இன்பது இருப்பதை போல சொல்லலாம். நாங்கள் ஈமானிலும் சுவை இருக்கிறதுன்னு சொல்லுவோம். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த ஈமானிலும் சுவை இருக்கிறது. ஈமானுடைய சுவையை யார் பெற்றுக்கொண்டாரோ, ஹதீஸிலே சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருகிறது, அல்லாஹ் அவரை நிரந்தரமாக சொர்க்கத்தில் ஆகிறது. அந்த நசீபை தந்தர்கள். ஈமானுடைய சுவைன்னா என்ன, அதை எப்படி உணர்றது, அதனுடைய அடையாளங்கள் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரிடத்தில் 3 காரியம் இருக்கிறதோ அவர்கள் ஈமானுடைய சுவையை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னார். ஈமானுடைய சுவை ஐயக்கூன் அல்லாஹு ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. அல்லாஹும் ரசூலும் இந்த ரெண்டு அல்லாதவற்றை எல்லாத்தையும் விட அவங்களுக்கு பிரியமாயிடும். அல்லாஹ் சொன்னானா அதில் கஷ்டத்தை பார்க்க மாட்டான். ரப்பு சொன்னானா அதை இன்பமாக செய்வான். சடைவா இருக்கும், கவனம் இல்லாமல் இருக்கும், ஆனாலும் கூட அல்லாஹ் சொன்னாங்கிறதுக்காக வேண்டி, அல்லாஹுடைய ஹபீப் சொன்னாங்கிறதுக்காக வேண்டி அதில் ஒரு இன்பத்தோடும் ஈடுபாடும் செய்வது என்பது இருக்கிறதே, இந்த அல்லாஹ் ரசூல் மீது கொண்ட அந்த பிரியத்தினுடைய விடை. அது ஈமானுடைய சுவைன்னு சொன்னாங்க. அல்லாஹ் ரசூலுடைய பிரியம் என்பது எல்லாவற்றை விட அவர்களுக்கு மிகைத்திருக்கும். அதே போல் ஒரு ஆளை நேசிக்கிறதா இருந்தாலும், ஒரு பொருளை நேசிக்கிறதா இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக நேசிப்பார். ஒரு ஆளை நேசிக்கிறதும் அல்லாஹ்வுக்காக நேசிப்பார். அவங்களுடைய பொருளாதாரம், அவங்களுடைய வாழ்வு வசதி, அவங்களுடைய வளம், இதுக்காண்டினா அல்லாஹ்வுக்காக. ஏழையா இருக்கலாம், ஆனால் நல்ல மனிதராக இருக்கலாம் என்பதற்காக அல்லாஹ்வுக்காக நேசிக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்பது அவங்களிடத்தில் வந்துவிட்டால் ஈமானுடைய சுவை இருக்கிறது என்பதால். அது மாதிரி அவர் குஃப்ரிலே மீள மாட்டார். குஃப்ரிலே இறைவனுக்கு நிராகரிக்கக்கூடிய, இணை வைக்கக்கூடிய காரியத்தில் அவன் ஒருபோதும் மீள மாட்டான். அப்படி அவன் மீளுவது இருக்கிறது நெருப்பில் அவனை போட்டது மாதிரி நினைச்சான். அப்படிப்பட்ட ஒரு தன்மை வந்து விட்டது என்று சொன்னால் ஈமானுடைய சுவை வந்து விட்டது என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார். அருமையான பெருமக்களே, அதாவது சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, இலங்கை போன்ற நாடுகளில் எல்லாம் துரியான்னு ஒரு படம் ரொம்ப பிரபலமான ஃபேமஸான ஒரு படம். இந்த துரியா படம் இருக்குது, அது வந்து சாப்பிடாதவங்களுக்கு அதை கொண்டு போய் முதல்ல கொடுத்தாச்சே அப்படின்வாங்க, அது தூரம் படுத்துடுவாங்க. ஏன்னா அது அவ்வளோ ஒரு விதமான ஒரு துர்வாடை இருக்கும் அது. அதனால அதை சாப்பிடாதவங்களுக்கு, அதோட இன்பம் தெரியாதவங்களுக்கு எல்லாம் வந்து ரிசி அடைஞ்சிருவாங்க. அப்படி அசத்து கூட ஒரு பயான்னு சொன்னாங்க. அதாவது இலங்கையில் கொண்டு போய் ஒரு இடத்துல அவங்களுக்கு ரூமில் தொழுதுட்டு இருந்தாங்க, துரியாம்பழத்தை கொண்டு வச்சிருக்கிறாங்க. தொழுது மணிக்கு சொல்லாம எங்களுக்கு மாதிரியா வாடையா இருக்கு, இல்லை சார் உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தோம் துரியாம்பழம் அப்படின்னு சொன்னாங்க. இது எப்படி இருந்தாலும் சரி நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு அசத்து சொன்னாங்க, நான் இப்போ பயணம் போகிறதே துரியா சாப்பிட்றதுக்கு தான் சொன்னாங்க. அது மாதிரி அந்த பழம் இருக்குது, ஒரு விதமான வாடை வித்தியாசமாக இருந்தாலும் கூட அதனுடைய சுவையும் அதனுடைய வலிமையும், துரியாம்பழம் இருக்குது வலிமை தரக்கூடிய ஒரு பழம். அதனால ஆரம்பத்தில் வந்து யாருக்கு அதனுடைய சுவை தெரிந்து விட்டதை விட மாட்டான், யாருக்கு அதனுடைய இன்பம் தெரிந்து விட்டதை அதை விட மாட்டான். அது மாதிரி சில பொருள்களில் வந்து சுவை வந்து விட்டது என்று சொன்னால் அது நமக்கு மனதால் விவரிக்க முடியாத அளவுக்கு இன்பம் இருப்பதை போல ஈமானில் சுவை இருக்கிறது சொன்னாங்க. சுபியான சோதரி வந்து எல்லாரையும் சொன்னாங்க, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது என்னுடைய தகப்பனாருக்கு ஒரு மோதிரம் வாங்கி தந்தாங்க.
அவங்க வந்து அதை ரொம்ப பெரிய மதிப்பாக மதித்து எனக்கு அதனுடைய கண்ணியத்தை எல்லாம் சொல்லி ஒரு மோதிரம் வாங்கிட்டு இருந்தான். நான் சின்ன பிள்ளை, நான் வெளியில் ஒரு தடவை போகும் பொழுது என்னை ஒரு திருட்டு போய் அவரை கூப்பிட்டான். அவனுக்கு அந்த மோதிரத்தினுடைய அருமை தெரியும். அதனால அவன் கூப்பிட்டு சொன்னான், இந்த மிட்டாய் சாப்பிட்டுப்பாரு, இந்த மிட்டாய் சாப்பிட்டு பார்த்தா ருசியாக இருக்கா, மோதிரத்தை சமைப்பாரு, மோதிரம் அது என்ன ருசியாக இருக்குது, அது ருசியாக இருக்காது, அது ருசியாக இருக்கு, அதனால நீ அதை தந்திரி இதை வச்சுக்கன்னா மதத்தை காட்டி கொடுத்துட்டாங்க. சின்ன பிள்ளை, அவங்களுக்கு தெரியாது என்னுடைய வாழ்க்கையில். அவ அதனுடைய சுவை தெரியாத காரணத்தினால் இது இனிப்பா இருக்குது மிட்டாய், சின்ன பிள்ளைக்கு பெருசா தெரியுது. ஆனால் முதல்ல என்ன சுவையா இருக்கும், அதனுடைய சுவை தெரிந்து விட்டது என்று சொன்னால் அதை பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள், அதிலே கவனமாக இருப்பார். அது மாதிரிதான் ஈமானுக்கு உள்ள ஒரு சுவை, அது வார்த்தைகளால் குர்ஆன் ஓதுறது. சில பேர் இன்பம், சுப்ஹானல்லாஹ், அதனுடைய இன்பத்தை எல்லாம் விவரிக்க முடியாது, அவ்வளவு ஈடுபாடாக. சில பேர் திக்ர் செய்வதில் இன்பம், சில பேருக்கு தொழுவதில் இன்பம், சில பேருக்கு சதகா செய்வதில் இன்பம், சில பேருக்கு நல்ல காரியங்கள் ஒவ்வொரு நிலையும் செய்த இன்பம் இருக்கிறது அல்லவா. இந்த ஈமானுடைய சுவை என்பது வந்துவிட்டால் அல்லாஹ் ரசூலுடைய மஹப்பத், அந்த மஹப்பத்தின் விளைவாக உள்ள காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு மிக மிக நேசமானதாக ஆகிவிடும் என்று ஈமானுடைய சுவையை பெற்றுக்கொள்வார்கள் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நல்ல காரியங்களை பற்றி உண்டான ஒரு சுவை, ஒரு இன்பம் நம்முடைய மனதில் இருக்கிறது. அதையெல்லாம் விட மேலாக அல்லாஹ் ஈமானுடைய சுவையை தந்தல் புரிவானாக. அதனுடைய விளைவாக துன்யாவிலும் நிரந்தரமான உன்னதமான சொர்க்கத்திலும் அல்லாஹ் நடைபெறுவதற்கு நசீபை தந்தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.